ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஷார்ட் ஃபன்லி. நான் உங்கள் ஜெயஸ்னி, ப்ராடக்ட் மேனேஜர் அட் ஷார்ட் ஃபன்லி. ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஏன் வந்து ஸ்க்ரீனிங் இம்பார்ட்டன்ட், இப்போ ஆன்லைன் டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டாக மாறிட்டுருக்க இதில் ஏன் வந்து இன்னும் ஃபிசிக்கல் ஸ்க்ரீனிங் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக செல்வம் சார், நம்ம ஷார்ட் ஃபன்லியோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர், நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ வெல்கம் டு த பாட்காஸ்ட் சார். ஹாய் ஜெயஸ்னி. ஸோ இன்றைக்கான மெயின் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஏன் வந்து ஃபிசிக்கல் ஸ்க்ரீனிங் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான். ஸோ சார், எதனால் வந்து இப்போ நிறையா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ஃபிலிமை ஆன்லைன்லேயே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, ஆன்லைன்லேயே வந்து ஷோகேஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன் இன்னுமே வந்து ஃபிசிக்கல் ஸ்க்ரீனிங் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க சார்? இதுக்கு ஸ்க்ரீனிங்க்குன்னு ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒன்று கூடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் வேணும்ல. ஸோ அதுக்காக உருவான ஒரு மெத்தடு தான் இந்த ஸ்க்ரீனிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து 2-3 படத்தை பேக் டு பேக் ஸ்க்ரீன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இப்போ ஃபீச்சர் ஃபிலிம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனிங்லேயும் மொத்தமாக அந்த டீம், அதோட கேஸ்ட் அண்ட் க்ரூ மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா அதுலேயே 3 மணி நேரம் படம், அதில் எடிட்டரு, டிஓபி, அசிஸ்டன்ட் டைரக்டரு எல்லாருமே வருவாங்க. ஸோ ஒரு படத்துக்கு ஸ்க்ரீனிங் வந்து வேறு மாதிரி. இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ ஓடிடி வர்றதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனிங் நடந்திருக்கானா நடந்திருக்கு. அது எப்படின்னா ப்ரிவ்யூ ஷோன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த படத்தை நீங்கள் ஒரு செட் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ், ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த படத்தை வாங்குறவங்களுக்கு, இப்போ இவங்க படத்தை விற்க போகிறாங்க, வாங்குறவங்களுக்கு மட்டும் ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் போட்டு காமிப்பாங்க. அது மாதிரி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸு, இப்போ வந்து மிஸ்கின் ஒரு படம் எடுக்கிறாருன்னா அந்த படத்தை வந்து இப்போ மற்ற டேரக்டர்ஸ்க்கு கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ஸ்க்ரீனிங்கிறது புதுசு இல்லை, காலங்காலமாக நடந்திருக்கு. ஆனால் கமர்ஷியலைஸ் ஆகி இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வர்றது வந்து ஷார்ட் ஃபிலிம் வழியாக தான் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸும் அவங்களுக்கு மன இருக்கணும், நான் படம் எடுத்துட்டேன், நீங்கள் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்கள், இதில் ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணுமா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறையவே நடக்குது. ஓகே சார். சார், ஆக்சுவலி வந்து இப்போது நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வாட்ச் பண்ணுறத ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சில பேர் ஆஃப்லைனில் வாட்ச் பண்ணுறத ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்லைனில் வந்து நம்ம வாட்ச் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது சார்? ஆஃப்லைனில் வந்து 2 விஷயம் நடக்கும். ஸோ இப்போ நீங்கள் படம் எடுத்துகிட்டு போகிற ஃபிலிம் மேக்கர்ஸ், அவங்க கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஜென்ரல் பப்ளிக்கும் வந்து ஈவெண்ட்டுக்கு வருவாங்க. சில டைம் ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீனிங்ஸ் வந்து டிக்கெட்டட் ஈவெண்ட்டடாக கூட இருக்கும். அதாவது என்னென்னா, இப்போது ஷார்ட் ஃபன்லேயும் எவ்ரி ஃப்ரைடே சென்னையில் மேடவாக்கமில் ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். பேக் டு பேக் 3 படம் பண்ணுறோம். அது ஈவினிங் 6 PM to 9 PM வரைக்கும் ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். இப்போ அந்த ஸ்க்ரீனிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் அவர் படத்தை கொடுப்பாரு, அதை நாங்கள் வெரிஃபை பண்ணுவோம். இப்போது அந்த வீக் ஃபுல்லாகவே ஃபிலிம் மேக்கர்ஸ் ஷார்ட் ஃபன்லிக்கு படத்தை அனுப்புவாங்க. அந்த படத்தை வெரிஃபை பண்ணிவிட்டு, ஓகே இது குவாலிட்டியாக இருக்குது, ஒரு பீப்புள் உட்காந்து பார்த்து ஒர்த்து ஸ்பெண்டிங் டைமுக்கான ஒரு குவாலிட்டி கண்டென்ட்டாக இருக்குது, நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோன்னா, அந்த ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் டீமை வந்து இன்வைட் பண்ணுவோம். இப்போது அந்த ஃபிலிம் மேக்கிங் டீமும் வருவாங்க, அவங்களோட படத்தில் நடித்த கேஸ்ட் அண்ட் க்ரூ அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் 10 பேர்கிட்ட அந்த படத்துலேருந்து வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அட்லீஸ்ட் டேரக்டரு, ப்ரொடியூசரு, இல்லை அந்த படத்தில் நடித்த கேஸ்ட் அண்ட் க்ரூ, ஆக்ட்ரஸ், சைல்டு ஆர்டிஸ்ட். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் பண்ணது சைல்டு ஆர்டிஸ்ட் கூட வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வருவாங்க. இப்போ 3 படத்தோட டேரக்டர்ஸ், கேஸ்ட் அண்ட் க்ரூ, படத்தில் நடித்தவங்க, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அந்த ஈவெண்ட்டுக்கு வராங்க. அப்போது ஒரு மினிமலாக ஒரு படத்துக்கு 5 பேர்னால் 15 பேர் இதில் ஆச்சா. இது போக காமன் பீப்புள், சரி ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், இல்லை இங்கே ஓடுற ஃபிலிம்ஸில் வந்து என்ன மாதிரி டிஸ்கஷன் நடக்குது, அதே மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள்ஸ் வந்து இப்போ நியூ ஏஜ் கிரியேட்டர்ஸ் என்ன மாதிரி கண்டென்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ரீசன்ஸ்க்கெல்லாம் வராங்க. அது மாதிரி ஸ்டூடெண்ட் ஃபிலிம் மேக்கர்ஸும் வராங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இவ்வளோ விஷயமும் இன்றைக்கி வந்து அந்த ஸ்க்ரீனிங்கில் நடக்குது. இது வந்து இந்த கிரியேட்டர்ஸ்க்கான மட்டும்தானா, இல்லை காமன் மேனுக்கு மட்டும்தானா, இதை தாண்டி வேறு ஏதாவது பண்ண முடியுமானா, நீங்கள் ஒரு பிராண்டு, உங்களை வந்து அந்த மாதிரி ஒரு லிமிட்டட் க்ரியேட்டிவ் க்ரௌடுக்குள்ளே நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஃபிலிம் மேக்கரை வச்சு என் பிராண்டுக்கு வந்து ஒரு ஆட் ஷூட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, இல்லை அங்கே இருக்கிற க்ரியேட்டர்ஸ் கூட ஏதோ ஒரு சினாரியோஸில் ஒரு என்னோட பிராண்டுக்கான ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அது எதுவாக இருந்தாலும் யூ கேன் கனெக்ட் இந்த ஈவெண்ட்டில்.
ஏன்னா இப்போ ஸ்க்ரீனிங் ஈவெண்ட்னாலே நம்மளுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது படம் எடுத்தவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க எனக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரியே ஒரு காமன் மேனுக்கான ஒரு புரிதல் இருக்கும். பட் இங்கே வந்து இவ்வளோ வேலையும் நடக்குதுங்க தான் என்னோட பாயிண்ட். ஓகே சார். ஸோ ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இப்போ நீங்கள் வந்து நிறைய கம்யூனிட்டி பில்டிங்க்கு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது உங்களுக்கு. ஸோ ஸ்க்ரீனிங் அவாய்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி சார் இப்போ லைவ் ஆடியன்ஸ் நம்ம வந்து ஸ்க்ரீன் பண்ணும்போது லைவ் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ரியாக்ஷன் அண்ட் ஃபீட்பேக்ஸ் வந்து இம்பார்ட்டன்டா சார்? டெஃபினட்டாக இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஆன்லைனில் காசு கொடுத்து கூட ரிவ்யூ ரேட்டிங் போட வைக்கிறாங்க, ஸ்டார் ரேட்டிங் ஓட் போட வைக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. பட் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீனிங் அப்போ என்ன நடக்கும்னா ஒரு ஜெனரிக்கான ஆடியன்ஸும் வருவாங்க, கிரியேட்டர்ஸும் இருப்பாங்க. அவங்க வந்து உங்கள் படத்தை பார்த்துட்டு ஒரு லைவாக ஃபீட்பேக் கொடுப்பாங்க. என்னங்க கிளைமேக்ஸ் இப்படி எடுத்து வச்சுருக்கீங்க, டயலாக் ஒன்றுமே புரியல, எடிட்டே சரியில்லை. சில சமயம் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு சண்டையே கூட நடக்கும் அந்த இடத்துல. ஏன்னா என் படத்தை நீ ஏன் இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணலாம், நான் வேறு மாதிரி நினச்சி இந்த படத்தை எடுத்தேன், உனக்கு அப்படி புரிஞ்சுனா அதுக்கு நான் என்ன செய்கிறது. ஸோ இந்த மாதிரி அது ஒரு டிபேட்டாகவும் நடக்கும். அதே மாதிரி ஒர்த்தாக லைவாக உங்களுக்கு ஃபீட்பேக்கும் கிடைக்கும். ஓகே சார். ப்ளஸ் இப்போ அந்த ஒரு ஈவெண்ட்டும் இது வேறு பேட்டர்னில் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஷார்ட் ஃபன்லி பண்ணுறது நம்ம ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு நம்ம ஷார்ட் ஃபன்லியோட ஃபிலிம் டீம் எல்லாமே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம், அவங்களோட கனெக்ட் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி மற்ற இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸையும் நம்ம இன்வைட் பண்ணுறோம் அந்த ஈவெண்ட்ஸ்க்கு. ஓகே. ஸோ அது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் நெட்வொர்க்கிங் பிளேஸ் ஃபார் கிரியேட்டர்ஸ். ஓகே சார். வச்சுக்கலாம். ஸோ கைஸ், ஸ்க்ரீனிங் எங்கெல்லாம் நடக்குதோ டூ செக் இட் அவுட். அண்ட் நம்ம ஷார்ட் ஃபன்லிலே வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கான டிக்கெட் ஸ்லாட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ சார், இப்போ எமர்ஜிங்காக ஒரு ஃபிலிம் மேக்கர் வந்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்து பில்ட் ஆகுமா சார்? இல்லை வந்து கிரிட்டிசைஸ், நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரிட்டிசைஸும் நடக்கும். ஸோ அது வந்து கான்ஃபிடென்ஸ் பிரேக்கிங்காக இருக்குமா சார்? இல்லை, இது வந்து ரியல் ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான டெஸ்டிங் பிளேஸ்னு வச்சுக்கோங்களேன். சரி, உங்களோட கான்ஃபிடென்ஸ் உடையில உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் எண்ட் ஆஃப் த டே கதையில் பேச போகுது. ஓகேங்களா? அதாவது இதை வந்து ஒரு கிரியேட்டர் இன்னொரு கிரியேட்டரை எப்படி புரிஞ்சுக்கிறாரு ஃபஸ்ட்டு இது. செகண்ட் திங், காமன் மேன் நான் ஒரு படத்தை இப்படி எடுத்தால் அதை இப்படியாடா பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் தேட்டரில் போய்ட்டு ஒருத்தட்டியாக ரிவ்யூ கேட்க போகிறதில்ல. அது மாதிரி இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பெரிய தேட்டருக்கும் போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் பண்ணும்போது ரியல் வேர்ல்டு ஆடியன்ஸ்லேருந்து ஒரு கிடைக்கிற ஃபீட்பேக் அண்ட் கிரிட்டிசைஸை நீங்கள் முதல்ல அக்செப்ட் பண்ணி ரெடியாக இருக்கீங்களா, அந்த ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்களா. அது என்ன சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் ஆடுறீங்க, மேட்ச் ஆட தெரியும், கமெண்ட்ரியில் போய் எனக்கு பேச வரலையே, அந்த சுச்சுவேஷன் வரக்கூடாதுல்ல. அது மாதிரி எனக்கு நல்லா படம் எடுக்க தெரியும், ஆனால் பப்ளிக்கோட கிரிட்டிசைஸை என்னால் ஃபேஸ் பண்ண முடியலையே, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக ஒரு கிரியேட்டர் வந்து ரெண்டுமே அக்செப்ட் பண்ணிக்கணும். ப்ளஸ் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும், என்ன ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரியணும். இப்போ ஒரு இந்த இடத்துல சில கான்வர்சேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து அதுக்கு ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வந்து இழுத்துக்கிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் கற்றுக்கணுன்னா இதுதான் ரைட் பிளேஸ். ஓகே சார். சார், ஸ்க்ரீனிங் மூலிமா ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாச்சும் கிடைக்குமா சார்? டெஃபினட்டாக கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறீங்க, அதே மாதிரி மற்ற கிரியேட்டர்ஸும் அந்த படத்தில் நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இன்னொரு படத்தை பார்க்குறீங்க, பரவாயில்ல இந்த படத்தில் நல்லா ஒரு எடிட் பண்ணியிருக்காங்களே, நம்மளோட அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு அந்த எடிட்டரை நம்ம ஹையர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி டெக்னிக்கல் ரிசோர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அந்த படம் நல்லா இருக்குது, இல்லை இந்த படத்தில் ஒரு ரைட்டர் நல்ல டயலாக்ஸ் எழுதியிருக்காரு, அப்போ அந்த டயலாக் ரைட்டர் நம்ம ஹையர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ்குள்ளே கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் ஒன்று. இன்னும் இதை தாண்டி வேறு என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா, இப்போ அவர் ஆடிஷனுக்கு போவார், அன்றைக்கி அந்த பையன் நல்லா நடிச்சிருந்தானே அவனை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸும் கொடுப்பாங்க. சார் அந்த பையன் அந்த கேரக்டருக்கு நல்லா இருப்பார் சார், ஏன்னா என்னது எல்லாத்துக்கும் படம் நல்லா வரணும். அதுக்கு வந்து டெஃபினட்டாக தே வில் ரெஃபர் பீப்புள். இந்த ஹையரிங் அண்ட் ரெஃபரலுக்கு வந்து இது மாதிரியான ஒரு ரைட் பிளேஸ் இல்லை. ஓகே சார். சார், இப்போ ஃபிசிக்கல் ஸ்க்ரீனிங் அப்படிங்கிற மூலிமா ஃபெஸ்டிவல்ஸ் அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக வந்து நம்ம ஸ்க்ரீனிங்கை பார்த்துக்கலாமா சார்? அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் ஃபெஸ்டிவல் போகும்போதும் அங்கேயும் எப்படி ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணுறீங்க, ஏன்னா அங்கே ஜூரி வந்து ஃபெஸ்டிவலில் உங்கள் படத்தை பார்த்துட்டு இல்லை ஸ்க்ரீன் பண்ண வச்சு உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் கொடுக்கும்போது ஜூரியும் கண்டிப்பாக கிரிட்டிசைஸும் பண்ணுவார், ப்ளஸ் அண்ட் மைனஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பேசுவாங்க. அதே மாதிரி ஜென்ரல் பப்ளிக்கும் பேசுவாங்க, என்னப்பா குப்பை மாதிரி படம் எடுத்து வச்சுருக்கான், இதுக்கு ஃபைனலுக்கு வந்துச்சா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தே ஹேவ் டு ஃபேஸ்.
கிரியேட்டர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். அது வந்து நிறைய இடத்துல நான் லோகேஷ் கிட்ட பார்க்குறேன். ஏன்னா பப்ளிக் ஃபேஸிங் நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு வராது. ஏன்னா படம் எடுக்கிறோம், பிஹைண்ட் தி சீன்ஸ் நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ லோகேஷாக இருக்கட்டும், நெல்சனாக இருக்கட்டும், பப்ளிக்கோட அவ்வளோ இன்ட்ராக்டிவாக பேசுவாங்க. தே ரெடி டு டூ அ கான்வர்சேஷன். அப்போ அந்த கான்வர்சேஷன் தான் சரி, அப்போ அவன் ஹீ இஸ் வெரி சின்சியர் இன் இஸ் ஒர்க் அப்படிங்கிறத ஆடியன்ஸ்க்கு புரிய வரும் அப்போ தான். ஓகே சார். சார் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கராக இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்க்ரீனிங் பண்ண ஹெசிடேஷனாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு மோட்டிவேஷன் என்னவாக இருக்கும் சார்? ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங்க்கு அப்ரோச் பண்ணும்போது இது நான் கமர்ஷியலாக எடுத்திருக்கேனா இல்லை ஃபெஸ்டிவல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்திருக்கேனா அது ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். இப்போ கமர்ஷியல் வந்துட்டு நிறைய பேர் வந்து என்கேஜ் பண்ண என்ன தயங்குவாங்க அப்படின்னா, இது ஒர்த்து ஸ்பெண்டிங்காக. ஏன்னா இப்போ படமே வந்து சீரியலாக இருக்குது, யூடியூப் கண்டென்ட், ஓடிடி கண்டென்ட். இப்போ நீங்கள் கண்டென்ட்டை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறீங்க அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ அந்த மாதிரி ஆடியன்ஸு கிளாஸிஃபை பண்ண ரெடியாக இருக்கும்போது என் கண்டென்ட் ஸ்க்ரீனிங்க்கு ஒர்த்தா? ஆஸ் அ ஃபஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர் நீங்கள் அதை மல்டிபிள் டைம்ஸ் உங்களை நீங்களே எவாலுவேட் பண்ணணும். அது மாதிரி அதற்கான செலெக்ஷனை நீங்களே ரெஸ்ட்ரிக்ட்டும் பண்ணிக்க வேண்டாம். இதெல்லாம் ஓடாதுங்க, இதெல்லாம் ஸ்க்ரீனிங் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்களே ரெஸ்ட்ரிக்ட்டும் பண்ண வேண்டாம். யூ ஜஸ்ட் அப்ளை. இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது, டோர் நாக் பண்ணுறீங்க, அங்கே ஓகேவாக இருக்குது இல்லை அப்படிங்கிறது என்னது ஈவெண்ட் ஆர்கனைசரோட ஃபைனல் கால் தான். அதுபடி போங்க, ட்ரை பண்ணலாம். உங்களை நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வேணாம். அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே சார். சார் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க வந்து ஸ்க்ரீனிங் பண்ண வராங்கன்னா பிஃபோர் ஹேண்ட் அவங்க வந்து எதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும் சார்? ஃபஸ்ட்டு குவாலிட்டியான கண்டென்ட்டு, அதாவது ஒரு நல்ல கூகுள் ட்ரைவ்லேயோ இல்லை யூடியூப்லேயோ போட்டு அன்லிஸ்டடு லிங்க் வந்து ரெடி பண்ணிக்கணும் 4Kல குவாலிட்டியோட, வித் நல்ல சவுண்ட் மிக்சிங் டைரக்ஷன்லாம். இப்போ க்ரியேட்டிவாக நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. அட் த சேம் டைம் அன்னைக்கு நேரத்தில் மழை வந்துருச்சு, இல்லை டீம் வந்து வர முடியல. ஏன்னா இந்த ஃபீட்பேக் வந்து எல்லாத்துக்குமானது தான். படத்தில் நடிச்சிருக்க எல்லா ஆஸ்பெக்ட்ஸை பற்றியும் பேச போகிறோம். டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட்டு, எடிட் சரியில்லை, ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லை, இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸை பற்றியும் பேச போகிறோம். அப்போ எல்லோரும் இருந்தால் அது நல்லது, வெல் ரிசீவ்டாக இருக்கும் அந்த ஃபீட்பேக். ஓகே. இல்லை அப்படின்னா எல்லா போலையும் ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் கொட்டின மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதை டீமாக வந்து என்கேஜ் பண்ணால் இட்ஸ் அ வெரி குட் வே டு அப்ரோச் ஸ்க்ரீனிங் சொல்லலாம். ஓகே சார். தான் இம்பார்ட்டண்ட். ஸோ ஸ்க்ரீனிங் ஈவெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன்லி ஃபார் ரைட்டர்ஸ் ஆர் ஃபிலிம் மேக்கர்ஸ். இது வந்து காஸ்ட் அண்ட் க்ரூவாகவும் நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்களுக்கான ஃபீட்பேக்ஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹவு குட் இட் வாஸ், இல்லை இன்கேஸ் எனி கேஸ் இது வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தாக இருந்துச்சுன்னா தே வில் கிவ் யூ சம் ஃபீட்பேக்ஸ் அபவுட் வாட் யூ ஹேவ் டன் ராங். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸையும் உங்களோட ரைட்டிங், எடிட்டிங், வாட் எவர் இட் மே பி, அதை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து ஸ்க்ரீனிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சார் சொன்ன மாதிரி கம்யூனிட்டி பில்டிங் அப்படிங்கிறது வந்து ஸ்க்ரீனிங்கோட மெயின் மோட்டிவ். அண்ட் ஆல்சோ லைவ் ஃபீட்பேக் வந்து உங்களால் ஆடியன்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இஃப் யூ வாண்ட் அ க்ரோ தென் கிரிட்டிசிசம் இஸ் அ பார்ட் ஆஃப் இட். ஸோ வந்து டோன்ட் பி ஹெசிடேட் டு ஜாயின் ஸ்க்ரீனிங் ஈவெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கான ஆன்சர்ஸ் இதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் ஹெல்ப் யூ. அண்ட் சார் சொன்ன மாதிரி மேடவாக்கத்தில் வந்து ஷார்ட் ஃபன்லி எவ்ரி ஃப்ரைடே ஸ்க்ரீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டூ செக் இட் அவுட் ஆர் ஸ்க்ரீனிங் ஈவெண்ட் and book your slots. So thank you for watching.